நுங்கம்பாக்கம்ல பேராசிரியர் அன்பழகன் வளாகம், அதாவது முன்பு டிபி வளாகம் என்று இருந்தது, அந்த வளாகத்திற்குள்ள அரசு தேர்வுகள் இயக்ககத்தோட உதவி மையம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த உதவி மையத்தை நேரடியாக தொடர்பு கொண்டும் இதற்கு அடுத்த நிலையில என்ன நடைமுறையை பின்பற்றணும் என்ற அந்த சந்தேகத்தை தெரிந்து கொள்ளலாம். சார், நம்ம இந்த குரூப் சாய்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ 11th ஸ்டாண்டர்டோட முடிவுகளும் கூட வந்திருக்கு. அதில் 92.09% தேர்ச்சி விகிதம் இருக்குது. முன்னாடி இந்த 11th மார்க்கும் உயர்கல்வி மாணவர் சேர்க்கைக்கு கருத்தில் கொள்ளப்படும்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டு உடனடியாக அந்த முடிவு பின்வாங்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த 11th இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது என்ட்ரன்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா அதிகமாக மாணவர்களும் பெற்றோர்களுமே உணர்ற ஒரு சூழல் இருக்குது. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்குன்னு நினைக்கணும்? இல்லை, 11th எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அரசு கொண்டு மிக வரவேற்கத்தக்கது. பிகாஸ் அந்த பாயிண்ட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 11th படிக்கிறதில்ல, 10th வரைக்கும் நான் நல்லா படிச்சேன் அப்படின்னு ஒரு வருஷம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. பட் 11th போர்டு கொண்டு வந்தால் ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன்ஸ் எல்லா தேர்வுகளுக்கும் 11th ஃபவுண்டேஷன் 50% 11th கேட்பாங்க, 50% 12th கேட்பாங்க. அதனால் 11th எக்ஸாமினேஷன் போர்டு இருக்கும்போது மாணவர்கள் அதை படிப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தருது. இல்லைன்னா படிக்கக்கூடிய ஸ்பீடு குறைஞ்சிரும். அதனால் 11th எக்ஸாமினேஷன் போர்டு இருந்தால்தான் 11th போர்டு இருந்தால் தான் உங்களுக்கு 12th சப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபவுண்டேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு அங்கே போக முடியும். அதனால் 11th போர்டு இஸ் வெரி வெரி குட் ஐடியா. அதில் நிறைய ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் தமிழக மாணவர்கள் இன்றைக்கி கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. ஓகே, அடுத்து தாம்பரத்துலேருந்து தியாகராஜன் இணைந்திருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். எனது பையன் இப்போதான் 9th போறாரு. பட் ஆனால் அவரோட ட்ரீம் ஐஐடின்னு இருக்குது. ஐஐடி இல்லை அது மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு. ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது இப்போமே நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? அவங்க ஸ்கூல் எஜுகேஷனையும் பார்த்துக்கணும், ப்ளஸ் அதுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும். அவங்க படிக்கிற ஸ்டேட் போர்டு, அவங்க தாம்பரம் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஸோ இஸ் டூயிங் குட். இப்போதைக்கு அவர் ஏஏ இதெல்லாம் அவரே படிச்சுட்டு இருக்காரு செல்ஃபா. ஸோ எந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சா அந்த 12th முடிக்கும் போது கரெக்டாக இருக்கும் சார்? அதுக்கான பிளானிங் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ 9th 10th நீங்கள் ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் பார்க்குறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு ஸ்கோர் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணும். இப்போ படிக்கிறத நிகழ்காலத்தில் படிக்கிறத நல்லா படித்தா தான் எதிர்காலம் நல்லாயிருக்கும். ஆனால் 9th 10th நல்லா படிக்க வைங்க. 10th மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பின்னாடி உயர்கல்வியில் சேர்ந்துட்டு ஹையர் எஜுகேஷனில் இப்போ நீங்கள் ஐஏஎம் இருக்கும், எப்படி பொறியியலுக்கு உங்களுக்கு ஐஐடி இருக்கோ அது மாதிரி மேலாண்மை பேசிக்கலி மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட் கோர்சஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் ஐஏஎம்மில் போய் படிக்கணும். ஐஏஎம்மில் படிக்கிறதுக்கு ஸ்கோர் 10th எவ்வளோ மார்க்? இப்போ நீங்கள் 90 to 100 வாங்கியிருந்தால் உங்களுக்கு 10 மார்க் கிடைக்கும். 80 to 90 வாங்கியிருந்தால் உங்களுக்கு அது 8 மார்க் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருவாங்க. அதனால் 10th மார்க்கு, 12th மார்க்கு அண்ட் அதுக்கப்புறம் காலேஜில் நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க, இந்த ஸ்கோர் கன்சிஸ்டன்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் நீங்கள் வரும்பொழுது ஐஐடி நீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் +1 +2 சிலபஸை நல்லா படித்தா போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 9th 10th நல்லா படிங்க. 10th நல்ல மதிப்பெண்கள் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதை வச்சு நீங்கள் பின்னாடி உயர்கல்விக்கு இங்கே இல்லை வெளிநாடுகளுக்கு போகும்போதும் உங்களோட ஸ்கோரோட கன்சிஸ்டன்சி பார்ப்பாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஏஜ் பாப்புலேஷன் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. நிறைய கண்ட்ரிஸ் வாரில் இருக்கிறதுனால நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். 10th வரைக்கும் நல்லா கன்சிஸ்டன்சி பண்ணிட்டு 10th அப்புறம் நீங்கள் பார்க்க சொல்லுங்கள். ஸ்டேட் போர்டில் படித்தா கிடைக்காது, இதில் படித்தா கிடைக்காது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் 2005க்கு பிறகு ப்ரொஃபஸர் யஷ்பால் கமிட்டி நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்கில் 11th and 12th யூனிஃபார்ம் சிலபஸ் அக்ராஸ் த கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன தமிழ்நாடு போர்டில் படிக்கிறாங்களோ இதே தான் மகாராஷ்டிரா போர்டில் படிப்பாங்க, ஒரியா போர்டில் படிப்பாங்க, சிபிஎஸ்சி போர்டில் படிப்பாங்க. சிலபஸ் யூனிஃபார்மிட்டி இருக்குது. ஒன்லி டீச்சிங் லேர்னிங் மெத்தடாலஜி மட்டும் மாறும். அதனால் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த போர்டில் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் 11th 12th நல்லா படிங்க. அண்ட் தமிழ்நாடு போர்டு படிச்சுக்கும் நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடிக்கு அனுப்பியிருக்கோம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூருக்கு அனுப்பியிருக்கோம். ஆல் இண்டியா எக்ஸாமினேஷனில் எழுதி பாஸ் பண்ணி போகிறாங்க. அதனால் போர்டில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் படிக்கக்கூடிய மெத்தடை நீங்கள் கொஞ்சம் லேசாக போர்டை நல்லா படிக்கணும், ஃபுல் புக்கை படிக்கணும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி படிக்கக்கூடாதுங்கிறது என்னோட வேண்டுகோள். அடுத்து மயிலாடுதுறையிலிருந்து ரவி இணைந்திருக்கீங்க, உங்கள் கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். மயிலாடுதுறையிலேருந்து கே ரவி பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை மேடம், பையன் ஏற்கனவே 12th காமர்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சுட்டு முடிச்சுட்டு காலேஜ் போகிற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தான். இப்போ இடையில என்ன பண்ணா பாலிடெக்னிக்காக அவனுக்கு 10th மார்க்கை வச்சு நான் போட்டேன் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ங்கிறதால. இப்போ நேற்றுக்கு முத நாள் ஒரு கவர்மெண்ட் ஜீவோ ஒன்று வந்திருக்கு. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டும் காமர்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்டும் லேட்டரல் என்ட்ரியில செகண்ட் இயர் படிக்கலாம்னு இப்போ நேற்று செய்தி பரவிட்டு இருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணதான் மேடம். இப்போ நான் ஏற்கனவே 10th வச்சு போட்டுட்டேன், மறுபடியும் நான் அதே அப்ளை பண்ணலாமா, என்ன பண்ணலாம், அது சம்மந்தமாக சார்? இல்லை, இப்போ நீங்கள் பேசிக்கலி பாலிடெக்னிக் நீங்கள் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா திருப்பி நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரதுக்கு நீங்கள் டிகிரி இன்ஜினியரிங் டிகிரி படிக்கணும். பட் இப்போதைக்கு நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் 11th and 12th கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் 11th and 12th கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இல்லை எனக்கு பாலிடெக்னிக் தான் போகணும் அப்படின்னா பாலிடெக்னிக் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் ரூட்டுக்கு மாறுற மாதிரி இருக்கும். அதுக்கு இப்போவே நீங்கள் இந்த ஸ்பேன்லேயே போயிடலாம். பிகாஸ்
பாலிடெக்னிக் போயிட்டு நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் வரும்பொழுது அங்கே 3rd செமஸ்டர் அண்ட் 4th செமஸ்டரில் உடைய மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு 2 வருஷம் கொஞ்சம் கேப் விட்டதுனால திருப்பி மாணவர்களுக்கு வந்து கோப்பப் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஈஸியாக கோப்பப் பண்ணிக்கிறாங்க. பட் அட்லீஸ்ட் அந்த ஒரு சின்ன அங்கே அவங்க சின்ன ஒரு அவங்களுக்கு ஒரு பிரேக் மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த மாணவர் விருப்பப்பட்டால் எனக்கு வந்து இல்லைங்க அப்படின்னா 11th and 12th கன்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். அது கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் நீங்கள் டேரெக்டாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணி அதில் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. இந்த சமீபத்திய அறிவிப்பு பற்றியும் அவர் கேட்டிருந்தார். அது நேற்று முன்தினம் அரசு தொழில்நுட்ப இயக்ககம் தரப்பிலிருந்து அந்த அறிவிப்பு வெளியாக இருக்கு. அது என்னன்னா +2ல எந்த பாடப்பிரிவை படிச்சிருந்தாலும் டிப்ளமோவில் எந்த பாடப்பிரிவில் வேணாலும் சேரலாம் என்பதற்கான ஒரு அனுமதியை வழங்கி அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது கன்ஃபார்ம் தான். அடுத்ததாக ஒரு நேயர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் வணக்கம் சார். நான் கோயம்புத்தூர்ல பேசுகிறேன். பொண்ணு வந்து 377 10th எடுத்திருக்காங்க. எந்த குரூப் எடுக்கலாம் சார்? சார், நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் உள்ள பள்ளிகளில் நீங்கள் வந்து இந்த மார்க்கை வச்சு குழந்தைங்களை நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு என்ன விருப்பப்படுறாங்கன்னு பாருங்கள். பட் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இப்போ சயின்ஸ்னால் எனக்கு கஷ்டம், மேக்ஸ் வராது, மதிப்பெண்களை பார்த்தவரும் ஒரு மைண்ட் செட்டில் வராங்க. அப்படி கிடையாது. அடுத்து நீங்கள் நல்ல உயர்கல்வி 11th போகும்போது நல்ல உங்களுக்கு ஆசிரியர்கள், நல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல செட் ஆனால் நீங்கள் எந்த குரூப் வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து படிக்கலாம். பட் நான் முதலே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் குரூப் வித் பயாலஜி எடுத்திங்கன்னா 80 ஆப்ஷன் இருக்கும். எனக்கு பயாலஜி வேணால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் 60 ஆப்ஷன் இருக்கும். உயர்கல்வியில் எக்ஸாமினேஷன் 80 எக்ஸாமினேஷன் வந்து கவர்மெண்ட்டில் மட்டுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் எனக்கு சயின்ஸே வேண்டாம் அப்படின்னா காமர்ஸில் ஒரு 40+ இருக்கும். பட் காமர்ஸ் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா நீங்கள் பிகாம் படித்து வெளியே வரும்பொழுது டெக்னாலஜி நிறைய வருது. அதனால் காமர்ஸ் வந்தாலும் நீங்கள் இப்போ ஃபின்டெக் அப்படின்னு ஒரு ஏரியா வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் டெக்னாலஜி வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணுறதுனால நீங்கள் புது தொழில்நுட்பங்களை நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும். அதனால் இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் பார்க்குறது என்னென்னா என்ன கொடுத்தாலும் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்கள் துறைகளில் பின்னடைவு அடைவீங்கள வழியை நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் வந்து குறையும். அதனால் டெக்னாலஜிக்கல் அடாப்ஷன் நீங்கள் சயின்ஸாக இருந்தாலும் காமர்ஸாக இருந்தாலும் ஹியூமனிட்டிஸாக இருந்தாலும் நீங்கள் எல்லாமே வந்து உள்ளே வந்து ஆக வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்காங்க. ஓகே. அடுத்த நேயர் ரமேஷ், உங்களோட கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்க திரு ரமேஷ். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். எங்க பாப்பா இப்ப 10th முடிச்சிருக்கா, 10ஆம் வகுப்பு. இன்னைக்கு வந்த மதிப்பெண் 476 சார் எடுத்திருக்கா. ஓகே. அவ அறிவியல், சமூக அறிவியல்ல 99 அதிகபட்சம். வெரி குட். தமிழ் கணிதத்துல 91 சார். நான் வந்து +1 வந்து கணித பாடம் படிக்க வைக்கலாம்னு விருப்பம் சார். ஆனா அவ கணிதத்துல தான் குறைவா எடுத்திருக்கா. அதனால அறிவியல் மட்டும் சேர்க்கலாமான்னு ஒரு கருத்து சார். இல்லை சார், நீங்கள் இந்த மதிப்பெண்கள் நீங்கள் கம்மின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். தாராளமாக அந்த குழந்தை நிச்சயமாக இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கணிதம் தாராளமாக எடுக்கலாம். 91 இஸ் அ குட் மார்க்ஸ். நீங்கள் வந்து அதனால் நீங்கள் தைரியமாக எடுத்து படிக்கலாம். ஃபஸ்ட் குரூப் வித் பயாலஜி உங்களுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. பட் மேக்ஸ் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இடங்களில் இன்க்ளூடிங் நீங்கள் மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸில் இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் மேக்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா நீட்லையாக இருக்கட்டும் எதில் இருக்கட்டும் பயாலஜிக்கல் சயின்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய நியூமெரிக்கல்ஸ் வரும். ஃபிசிக்ஸில் அந்த ஃபிசிக்ஸ் வந்து நியூமெரிக்கல் மேக்ஸ் இல்லைன்னா அவங்க மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஃபிசிக்ஸ் டீச்சரும் வந்து சொல்லிடுவாங்க நீங்கள் உங்களுக்கு மேக்ஸ் இல்லை அதனால் நியூமெரிக்கல்ஸ் தான் புரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வித் பயாலஜி இருக்கிறது மிக சிறந்தது என்னைய பொறுத்த வரைக்கும் சார்.